என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுறது எப்படி? வெரி சிம்பிள். முதல்ல 10th+2 லெவல் எக்ஸாம்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாது எழுதுங்க. எக்ஸாம்பிள், போஸ்ட் ஆஃபீஸ் எம்டிஎஸ், டெக்னீஷியன் கேடர் ஐசிஎம்ஆரில், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, இந்த மாதிரி 10th+2 லெவல் எக்ஸாம்ஸு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாது முதல்ல எழுதுங்க. அதன் பிறகு 10th+2 லெவல் எக்ஸாம்ஸு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற எக்ஸாம்ஸாக எழுதுங்க. எக்ஸாம்பிள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எம்டிஎஸ்ஸு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி, கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம், போஸ்டல் அசிஸ்டண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி 10th+2 லெவல் எக்ஸாம்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் உள்ளதாக எழுதுங்க. அதன் பிறகு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாது எழுதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி மெயின்ஸு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி மெயின்ஸு, இந்த மாதிரி டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு நெகட்டிவ் மார்க்கிங்கு இல்லாத எக்ஸாம்ஸு எழுதுங்க. அதன் பிறகு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு நெகட்டிவ் மார்க்கிங்கோட பேங்க்கில் கிளர்க் எக்ஸாம்ஸு, பேங்க்கில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமு, ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமு, இந்த மாதிரி டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் உள்ளதாக எழுதுங்க. அதன் பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு, இதை விட பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ் பெரிய எக்ஸாம்ஸாக எழுதுங்க. எடுத்த உடனே நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு இல்லாட்டி டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ் பெரிய லெவல் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு எழுதாதீங்க. முதல்ல சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிங்க. 10th+2 லெவல் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத எக்ஸாம்ஸ், அதன் பிறகு 10th+2 லெவலில் நெகட்டிவ் மார்க்கிங் உள்ள எக்ஸாம்ஸு, அதன் பிறகு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாது, அதன் பிறகு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு நெகட்டிவ் மார்க்கிங் உள்ளது, அதன் பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய லெவல் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி படிப்படியாக எக்ஸாம்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதணும். எடுத்த உடனே நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸோ பெரிய லெவல் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு எழுதக்கூடாது. நன்றி. என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது போன வீடியோவில் ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய லெவல் டிகிரி எக்ஸாம்ஸு டைரெக்டாக ஃபேஸ் பண்ணக்கூடாது சொன்னேன்னா, இப்போது நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாம் வரும். ஏன் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், இனிமேல் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதவே வேணாம், கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணவே வேணாம், நம்ம எவ்வளோ எழுதி பார்க்குறோமே நம்மளால் பாஸ் பண்ண முடியலையே, எனக்கு கவர்மெண்ட் வேலையே வேணாம், இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். அதனால்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு பெரிய லெவல் டிகிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி 10th+2 லெவல் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாது ஃபஸ்ட்டு 10th+2 லெவல் நெகட்டிவ் மார்க்கிங் உள்ளது, அதன் பிறகு டிகிரி லெவல் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாது டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் உள்ளது, அதன் பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய லெவல் டிகிரி எக்ஸாம்ஸ். நன்றி.